ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். பாருங்க, எத்தனையோ பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டைம்ல பிறந்திருப்பாங்க. ஸோ அவரோட ஜாதகம் பார்க்கறது எப்படி? ஸோ எல்லாருக்கும் ஒரே ஃபியூச்சர் இருக்குமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? இல்லை. இப்போ சாடை சாத்தி நிறைய பேருக்கு இருக்கு, நிறைய சில ராசிகளை பிறந்தவருக்கு எல்லாருக்கும் பிரச்சனை வந்துட்டு இருக்கா? இல்லை. பாருங்க, நான் எப்படி ஜாதகம் பார்க்குறேன்னா, ஜாதகம் பார்த்து சில பேருக்கு சார் என்னோட பர்த் டைம் சரியாயில்லை, டைம் சரியாயில்லைன்னு சொல்லுவாங்க. அவரோட ஜாதகத்தை நான் கை ரேகைகளுக்கு மேட்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ கை ரேகை, கையில இருக்கிற ரேகைகள், அதுக்கப்புறம் ஜாதகத்துல கிரகங்கள் ரெண்டுமே சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவருக்கு திருமண யோகம் கையிலையும் நமக்கு வந்துருச்சு, விசிபிள் ஆகிருக்கு, ஜாதகத்துல இருக்கு, பிரஷ்ன சாஸ்திரத்துலயும் இருக்கு. அப்போ மூணு விஷயத்துலயும் மூணு சிஸ்டம்ல கூட அந்த ஈவெண்ட் நடக்கும்போது நம்ம ஈஸியா சொல்லலாம் இந்த ஈவெண்ட் நடக்கும். ஸோ அப்படி நாம இந்த பர்த் டைம் சரியில்லைன்னா கூட கை ரேகை பார்த்து நம்ம சொல்லிடலாம். ஸோ ஒருவேளை பர்த் டைம் சரி இருந்தாலும் கூட கை ரேகை பார்த்துதான் ஆகணும். எதுக்குன்னா கை ரேகையில தப்பி இருக்காது, ஜாதகத்துல தப்பி இருக்கலாம். ஸோ அப்படி நான் மல்டிபிள் வேஸ்ல ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ உங்க ஜாதகம் அப்படி பார்க்கணும்னா நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ணலாம். மிதுன ராசி 2026 ஏப்ரல் 19க்கு அப்புறம் இந்த மிதுன ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விசேஷங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திருமண யோகம். குரு கிரகம் மிகப்பெரிய சுப கிரகம் ஆயிருக்கிறதுனால இவருக்கு திருமண யோகம் கண்டிப்பா இருக்கு. சார் எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு சார், எனக்கு செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ற, நல்ல லைஃப் இருக்கான்னு கேட்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு திருமண யோகம் இருக்கு, செகண்ட் மேரேஜ் யோகம் இருக்கு, நல்ல சம்பந்தம் வரலாம், கல்யாணம் கூட நடக்கலாம். ரொம்ப சீக்கிரமா ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் ஏஜ் ஆயிடுச்சு சார், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நல்ல சம்பந்தம் கிடைக்க மாட்டேங்குன்னு கேட்பாங்க. அவருக்கு கூட திருமண யோகம் இருக்கு, நல்ல சம்பந்தம் வரலாம், என்கேஜ்மெண்ட் நடக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது அதுக்கு 3 மாதிரி பரிகாரங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம ருசிமுனிவர்கள். யந்திரம், மந்திரம், தந்திரம். யந்திரத்தை பூஜை பண்ணணும், தந்திரத்தை ஃபாலோ பண்ணணும், மந்திரத்தை ஜபம் பண்ணணும். இதோட வைப்ரேஷன்ஸ்னால நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனை கிளியர் ஆகும். ஸோ அதை பத்தி நம்பிக்கை வச்சு நீங்க பண்ணணும், அந்த டெடிகேஷன். அப்போ அந்த கிரகத்தோட நெகட்டிவ் எனர்ஜி கம்மியாகும், திருமணம் கூட நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, 12th ஹவுஸ்ல இருக்கிற சுக்கிரனால கண்டிப்பா உங்க குழந்தைகள் யாராவது வெளிநாட்டுக்கு ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தா அவருக்கு ஜாப் கிடைக்கும், அவருக்கு அங்க வேலை கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க லவ் பண்றவர் நீங்க சந்திக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்கு இந்த மிதுன ராசியில பிறந்தவருக்கு. அப்புறம் 3rd ஹவுஸ்ல இருக்கிற கேதுனாலே அண்ணன் தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா வர்ற சான்ஸ். உங்க வீட்டுல இத்தனை நாள் நல்லா இருந்தாங்க, அப்ப இப்போ சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பா இந்த டைம் பீரியட்ல வரலாம், ஜாகிரதை இருங்க. ஜாப் ரிலேட்டட் விஷயத்துல கண்டிப்பா அஷ்டமாதிபதி தசமத்துல இருக்கிற வேலையிலிருந்து நீங்க வெளியே வர்ற சான்ஸ் இருக்கு. சார் நான் பார்த்து ரொம்ப எனக்கு முடியல சார், நான் வெளியே வர போறேன், வேலை ஜாப் தேடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகும். தைரியமா இருங்க. லாங் டர்ம் பெனிஃபிட் பத்தி யோசிங்க. இப்போ டெம்பரரி இல்லை, லாங் டர்ம்ல இந்த ஜாப் விடுறது நல்லதா, எனக்கு பிசினஸ்ல சக்சஸ் கிடைக்கும். இப்போ எனக்கு பிசினஸ்ல ஐடியாஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா நாம போற டைம் பீரியட் நமக்கு அந்த ஏஜ் இருக்கணும், அந்த டைம் இருக்கணும். பிசினஸ்ல போயிட்டு கத்துக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு, அந்த சின்ன சின்ன விஷயங்கள். அது நம்ம புரியாம நாம ரொம்ப ஸ்டைலா நம்ம பிசினஸ் பண்றது போனா லாஸ் ஆகிற சான்ஸ் அதிகமா இருக்கும். ஒரு ஜாப்ல இத்தனை நாள் வந்துட்டோம், பழகிட்டோம், எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு, ஆனாலும் நீங்க பிசினஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பேஷன் வேற, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. இது பாருங்க. அப்புறம் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட், ஆனா கொஞ்சம் டிலே பண்ணுங்க. ஆனா ப்ராப்பர்ட்டி கட்டிருக்கிற வீடு வாங்குறது ரொம்ப நல்லது. சைட்டு வாங்குறதுக்கு யார் ட்ரை பண்ணிட்டு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஆனா சதுர்த்த பாவம் கொஞ்சம் அஃப்ளிக்டட் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்துல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டென்ஷன்ஸ்கள் வரும். தைரியமா இருங்க.